த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம நிறைய மூலிகை வரிசைகளை பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து ஒரு பொதுவான விளக்கம் கொடுக்கலாம் தான் இந்த டாபிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ அல்லது முதியோர்களுக்கோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பயன்படும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர காலத்தில் இது பயன்படலாம். சரியா, அதாவது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க. சரிங்களா, கமெண்ட்ஸில் அப்பாயின்மெண்ட் நாங்கள் எடுக்கிறது இல்லை. சரிங்களா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதே போல் கால் ட்ரை பண்ணியிருக்கீங்க. கால் பண்ணும் போது நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டோ இல்லை பேசிகிட்டு இருக்கும் போதோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு விட்டுட்டு பிறகு 2 நாள் பொறுத்து மறுபடியும் கால் பண்ணி நான் அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்டார். அப்புறமா கால் லிஸ்ட்டு செக் பண்ண பிறகு அவர் மிஸ்ட் கால் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சரிங்களா, அது மிஸ்ட் காலாக போயிடுச்சு. அது அப்பாயின்மெண்ட்டில் எடுத்துக்கொள்ளலை. அதனால் கொஞ்சம் கூர்மையாக இருங்க. அப்பாயின்மெண்ட்ன்றது எதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பார்க்க முடியும். சரிங்களா, உதாரணமாக ஒரு 300 பேர் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு, 5 மணி காலையிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும். ஏன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும், உங்கள் உடல்நிலையை பார்க்கணும், அதுக்கு பிறகு நாங்கள் மருந்து கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே நேரம்ன்றது கண்டிப்பாக எடுத்துக்கும். அப்படி இருக்கிறதுனால நாங்கள் நினச்ச மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் தொலைவிலேருந்து வருவீங்க, உபாதையில் இருக்கிறவங்க வருவீங்க. அப்படி வரவங்களை திருப்பி அனுப்புறதோ இல்லை அவங்கள நீண்ட நேரம் காக்க வைக்கிறதோ எங்களால் முடியாது. அதனால் அப்பாயின்மெண்ட் நம்பரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வர அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டே கொடுக்குறோம். சரியா, அப்பாயின்மெண்ட்ஸ் ஓவராக இருந்ததுன்னு சொன்னாக்கா சண்டேக்கு முன்னாடியே, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியே ஒரு தனிப்பட்ட நாளில் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு மட்டும் மருந்து கொடுக்கும். சரியா, அதனால் எதுவும் ஒரி பண்ண வேணாம். எல்லாருக்குமே மருந்து கிடைக்கும். மருத்துவம் அனைவருக்கும் வழங்கப்படும். சரியா, அது அன்றைக்கே இருக்கலாம் அல்லது நிறைய பதிவுகள் இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுக்கு பிறகு ஒரு நாள் நாங்களே சொல்கிறோம். சொல்லி அந்த டேட்டில் கண்டிப்பாக நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம். சரியா, ஃபோன் பண்ணியே நாங்கள் சொல்லுவோம். அதே போல் நீங்கள் ஃபோன் பண்ணி 1 அல்லது 2 அல்லது 3 முறை கூட திரும்ப திரும்ப டயல் பண்ணி அப்பாயின்மெண்ட் நம்பரை கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் தெளிவாக இருங்க. சரியா, அப்படி அப்பாயின்மெண்ட் நம்பர் கன்ஃபார்ம் ஆகலை, கால் நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக இருக்கும். நாங்கள் மருந்துகள் தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா, அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். மருந்து மேக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரவங்களுக்கு மருந்துகளை நாங்கள் கொடுக்க முடியும். இந்த வியாதிக்கு மட்டும் நாங்கள் மருந்து கொடுக்கல. சரியா, எல்லா வியாதியுமே பார்க்குறோம். அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இங்கே வேலைப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு. இடையில நாங்கள் ஃபோன் எடுக்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது யாரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டு மறுபடியும் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, குருகுலமில் இருக்கிறவங்க உங்களுக்கு கால் பேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, என்ன விஷயமா கால் பண்ணீங்கன்ட்டு. அப்போ நீங்கள் விஷயத்தை சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எல்லாருக்குமே நம்பர் மட்டும் தான் கொடுக்கப்படும். சரியா, வேறு எதுவும் கிடையாது. டோக்கனோட நம்பர் மட்டும் தான் கொடுக்கப்படும். முடிஞ்சால் நீங்கள் கால் பண்ண டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர் கொடுக்குற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரும் அந்த டைமும் கொடுத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்லேருந்து பார்த்து எடுத்துப்பாங்க. சரியா, வேறு எதுவுமே வேண்டாம். அதே போல் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறீங்கன்றது கண்டிப்பாக சொல்லணும். சரியா, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, பைல்ஸ் இருக்குது, சிவியர் பைல்ஸ் இருக்குது, இல்லைன்னா கேன்சர் இந்த ஸ்டேஜ் இருக்குது, ஹெச்ஐவி இருக்குது, இல்லைன்னா எனக்கு பிரான்சிஸ்ட் இருக்குது, இது போல் பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா தான் நாங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுக்க முடியும். அதுக்கான மருந்துகளை நீங்கள் வர அன்னைக்கு ப்ரிப்பேர்டாக வைக்க முடியும். ஓகேவா, இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். முழுக்க மருத்துவம் அன்றைக்கு இலவசம். சரியா, ஞாயிற்றுக்கிழமை அன்று இலவசமாக மருந்துகள் வழங்கப்படும். கேன்சர் 1, 2, 3, 4 அது கடந்த நிலையாக இருந்தாலும் பல ஆஸ்பத்திரிகளால் கைவிடப்பட்ட
நோயாளியாக இருந்தாலும் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். சரியா? இந்த மருந்துகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது. பயம் தேவையில்லை. ஓகேவா? ஃபோன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுங்க. அதே போல் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்ட அத்தனை பேருக்குமே அட்ரஸ் வந்து கொடுக்கப்படும். சரியா? அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஆன் தி வேல ஹைவேலே இருக்குது. எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டாம், திரிய வேண்டாம். அழகாக வந்து மருந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மருந்து சாப்பிட்றவங்க கம்பல்சரி பத்திய முறைகளை கடைப்பிடிக்கணும். ஒரு நியாயமான பத்தியம் தான், ரொம்ப இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நியாயமான பத்தியம் இருந்தீங்கன்னா போதும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரியா? இவ்வளோதான் விஷயம். நீங்கள் கிளம்பி வரும்போது கூட ஒரு துணையை கூட்டுக்கிட்டு வாங்க. சரியா? ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுற தகவலை வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் கூட வரவங்கக்கிட்ட தான் நாங்கள் தகவல்களை சேகரிக்க முடியும். ஓகேவா? அப்படி தகவல்கள் உங்களோட மெடிக்கல் டீட்டெயில் தெரிஞ்சால் தான் எங்களால் வந்து மருந்து கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே? இது வந்து ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் இதே போல் இலவச மருந்துகள் வந்து கிடைக்குமான்றது சந்தேகம்தான். சரியா? ஏன்னா வந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்களும் வந்து வேறு இடத்துல மருந்துகள் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு சில இடத்துல இருக்கும் போது நீங்கள் அந்த இடத்த பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் வேறு இடத்துல கொடுக்கும்போது நீங்கள் தூரமாக பிரயாணம் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும். சரியா? அதனால் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஒருத்தர் குறைந்தது உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னாவே போதும். அதுபோல் அத்தனை பேரும் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இது தகவல் வந்து நோயாளிகள் கைக்கு கிடைச்சிரும். சரியா? அதுதான் நம்மளோட டார்கெட். நோயாளிகள் கையில் விஷயம் கிடைக்கணும். சரிங்களா? அப்போ தான் அவங்க வந்து இந்த இலவச மருத்துவ இதை வந்து பயன்படுத்திப்பாங்க. சரியா? நிறைய பேர் வந்து செலவழிக்க முடியாமல் பல லட்சங்களை செலவழித்து வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாகவே இருப்பாங்க. அவங்க உடம்புல இருக்கிற வியாதியே அவங்கள கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால செலவழிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்கள கூட இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட்டை பார்க்கலாம். சரியா? அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான முழு சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஓகேவா? நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.